லோடாக. கடைசி எந்த எழுத்து பார்த்து கொண்டிரும்? ம். ம். ஹ. அப்புறம் பெரிய ஹ. பெரிய ஹ. ஓ. பெரிய ஹ பார்த்து கொண்டு தான் நிற்கிறோம். ஓ. ஒழுங்கு பாப்போம். والشمس وضحاها. கொஞ்சம் ஜெய் போதுங்க. والشمس وضحاها. وضحاها. அந்த சவுண்ட் முக்கியம், அதான் கேட்டேன். திருப்பி போதுங்க. والشمس وضحاها. ரெண்டாவது. إن كل نفس لما عليها حافظ. விலை. நீட்ட வேண்டிய இடங்கள், ராகம் எடுக்க வேண்டிய இடங்கள் இது கவனம். إن كل نفس لما عليها حافظ. عليها حافظ. عليها حافظ. إن كل نفس لما عليها حافظ. ம். وأنت حل به. وأنت حل بهذا البلد. بلد. 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 ஆ, போகணும் அப்படி. وأنت وأنت حل بهذا البلد. டோனோட அப்படி போகணும், அல்லது பிரச்சனை. وأنت حل بهذا البلد. ரெண்டாவது சரியா இப்போ வந்துட்டு. நாலாவது. قل هو الله أحد. பெரிய வரணும். قل هو الله أحد. قل هو الله أحد. ம். والأرض وما طحاها. திருப்பி போதுங்க. والأرض வல் وما அ طحاها. والأرض والأرض وما طحاها. والأرض وما طحاها. والأرض وما طحاها. துவாப தூக்கணும், ஹேவ் பண்ணிக்கணும், அந்த வேறுபாடு தெளிவாக வரணுமா? والأرض وما طحاها. والأرض ஆ وما இல்ல. ஆ. طحاها. அர்திக்கு ஆக்கு போகல அது. والأرض. والأرض وما طحاها. والأرض والأرض وما طحاها. இது போதுங்க, திக்காம போதுங்க. والأرض وما طحاها. குட். وأغطش ليلها وأخرج ضحاها. கொஞ்சம் திருப்பி போதுங்க. وأغطي وأغطش ليلها وأخرج ضحاها. وأخرج ضحاها. وأخرج ضحاها. وأغطش ليلها وأخرج ضحاها. ம். மூணாவது பார்ப்போம். وأنت حل بهذا البلد.
திருப்பி பாருங்க. وأنت حل بهذا البلد. ம். ஹயர். நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். இது நீங்க படிக்கிற இரண்டாவது வல்லினமான ஒரு எழுத்து. என்ன வல்லினம்டா? அஷ்பா. இதுக்கு ஓ முன்னாடி ஓ வல்லினம் படிச்சுக்கிறோமா? இல்ல, படிச்சில்ல வல்லினமா எழுத்து அப்படியா? படிச்சிக்கு. என்னத்தை படிச்சு? எந்த எழுத்து வல்லினமான எழுத்து இதுக்கு முன்னாடி படிச்சது? ஆ ஆ ஐன். ஆயின் வல்லினமான எழுத்து அப்படியா? ஆயினை அப்படி வானத்தை நோக்கி ஆண்டு ஓதுன்னு படிச்சோம் அப்படித்தானே? அதான் வல்லினம் அப்படியா? ஓ ஆ ஓவா. நல்ல ஓதான் அந்த ஓ. எல்லாம் மறந்துட்டப்ப எங்க படிச்ச ஐநா ஆண்டு வானத்தை நோக்கி ஓதணும் சொல்லி யார் சொல்லி தந்தது? ஆ ஐன வானத்தை நோக்கி ஆண்டு சொல்லி தடிப்பா வாய் ஃபுல்லா எடுத்து உச்சரிக்கணும் என்றா சொல்லி தந்தோம். சொல்லுங்க கொண்டு. ஓ வைத்தானே. அப்ப திருப்பி அலிஃப்லையும் படிக்க வாங்குற. ம். அப்ப அலிஃப்லையும் திருப்பி வேற என்ன எழுதிக்கு பாப்பா சொல்லுங்க பாப்போம். ஐன் மட்டும் தானா? ஆ, ஜ அது சரி. ஜாண்டு ஓதணும் மேன வானத்தை நோக்கி அப்படித்தானே? இல்ல, அப்ப எப்படி வல்லினமான எழுத்துக்கும் மெல்லினமான எழுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க வல்லினமான எழுத்தும் படிச்சுக்கிறீங்க, மெல்லினமான எழுத்தும் படிச்சுக்கிறீங்க. ஒரே ஒரு எழுத்து தான் வல்லினமான எழுத்துக்கு படிச்சுக்கிறீங்க இது வரைக்கும். மற்ற எல்லாம் மெல்லினமாக உச்சரிக்கிற எழுத்துக்களை தான் படிச்சுக்கிறீங்க. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? பிரதானமான வித்தியாசம் என்ன? பாப்பேன். பாடத்தை மீட்டாட்டி எல்லாம் பிரச்சனை தான். இது வரைக்கும் படிச்சிக்கிற வல்லினமான எழுத்து என்னன்னு கேட்டா அந்த ஆன்சர் பேல வல்லினமான எழுத்துக்கும் மெல்லினமான எழுத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம் வேறுபாடு என்ன? ம். இந்த சவுண்டை காணும். அதுவும் தெரியாது அப்படியா? நான் உங்களுக்கு வல்லினமான எழுத்தை விளங்கப்படுத்த போகல, உங்களுக்கு சொல்லித்தான் விளங்கப்படுத்துகிறேன். இதான் விஷயம். இது நாங்க வல்லினம் என்றதால இப்படி ஓதணும். ஆ இதான் விஷயம். இதெல்லாம் மெல்லினம். எனவே நாங்க இதை இப்படித்தான் ஓதுவோம் என்று ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்களுக்கு சொல்லித்தான் உங்களை ஓத பழகி சொல்லல உண்டும். சும்மா திறந்தாச்சு ஓதையாச்சு போயாச்சு அப்படியே ஓதினோம். யாஷ்பா. சொல்லி தந்து ஓதினா சும்மா ஓதினா எப்படி ஓதின? ஹா பெரிய ஹா. அது என்னது பெரிய ஹா? அதுவும் வல்லினம் அப்படியா? ஓ அது சரி. அப்ப எத்தனை எழுத்து? ஐன் உண்டு, ஜீம் உண்டு, ஹா உண்டு. மூணு எழுத்து வல்லினம் எழுத்து படிச்சிக்க அப்படியா? இல்ல, அப்ப உண்டு. ஒன்று தானா? ஓ எது ஹா மட்டும் அப்படியா? ஓ கொஞ்சம் இப்பதானே ஓதுனீங்க ஹாவை பத்தி. எங்க சரி ஹாவை ஹாண்டு வானத்தை நோக்கி ஓதுனீங்களா? ஆ ஆ, கடைசி வசனத்தை ஓதுங்க பார்ப்போம். நீங்க ஹா வல்லினமான எழுத்துண்டா ஹாவை என்ன செய்யணும்? இல்ல, ஹா. அதைத்தான் கேட்கிறேன். இது இந்த எழுத்தானே? ஹ. ஓ அந்த எழுத்து வானத்தை நோக்கி தானே ஓதணும். இப்போ வல்லினமாக ஓதுண்டா வானத்தை நோக்கி ஓதணும் அப்படித்தானே? அப்ப ஹேண்டு ஓதிடுமா? ஓ எப்படி ஓதணும்? ஆ அப்படி என்றால் ஹாண்டு. ஹாண்டு வானத்தை நோக்கி ஓதணும். அப்படித்தானே? ஓ முதலாவது கொஞ்சம் ஓதி காட்டுங்க பாப்போம். அப்படின்னா நீ எந்த என்ன காலத்துல ஓதிங்க பாப்போம். ம். வஷம்சி வலுஹாஹா. ஹே என்றா சவுண்ட் வானத்தை நோக்கியா போகுது. சவுண்ட் வானத்தை நோக்கி போகணும்னா எப்படி இருக்கணும்? ஹா ஹாண்டு தானே போகணும். அப்படி ஹேண்டு போறது விளங்குதா அஷ்பாக்கு? ஹே என்ற எழுத்து வல்லினமான எழுத்தா இருந்தால் அந்த சவுண்ட் நேரடியாக
வானத்தை நோக்கி போகணும் எல்லாம் விளங்கப்படுத்தியா. இப்படி ஒரு இடத்துல அம்புக்குறிலாம் போட்டு விளங்கப்படுத்தலையா அவங்களுக்கு. இப்படி போறது ஓ. பிழைன்னு சொல்லி என்ன ஓ. எல்லாம் பிழையா இப்ப. அப்ப இப்படி வரணும் இது. வதுஹேஹா. அப்படியே ஓதுறது இப்ப. இல்ல. அப்ப வல்லின மண்ணில் இது. இல்ல. அப்ப கச்சி மாறப்படாது ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வரப்படாது. இதுவரைக்கும் படிச்சு முடிச்ச ஒரே ஒரு எழுத்து வல்லினமான எழுத்து இது. இந்த மாதிரி தெரியாது. பெரிய பிரச்சனை தெரியாது. அப்ப ஐன் எப்படி வரும். ஆண்டு வரும் அப்படிதானே. இல்ல. அப்ப இந்த ஐ ஒரு ஐன் உண்டு இது எப்படி வரும் இது. இங்குள்ளு நப்ஸ் இல்லம்மா ஆலைஹ ஆலைஹான்னு தான் ஓதணும் இப்ப அப்பதான் வானத்தை நோக்கி போகும். அப்படியே இல்ல. ஓதணும். ஆ. அதுவும் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும் பழகாட்டி மறந்து போய்த்திடும். பாடமாக்குற விஷயம் அல்ல இது. படிக்கிற விஷயத்த நீங்க வீட்டில் ஓதுற குர்ஆன்ல கிளாஸை ரிவிஷன் பண்ற டைம்ல நீங்க பார்த்து ஓதல் என்றால் நாளைக்கு இப்போ எத்தனை எழுத்து முடிச்சிக்கி. ஏ. அது எட்டு. சரி. எட்டு எட்டு எழுத்து முடிச்சதுக்கே எந்த முக்கு முக்கினா 28 முடிக்க போகல குர்ஆன் தலையில தான் நீங்க கடைசி. எட்டு எழுத்து முடிச்சிட்டே நாங்கள் இந்த பாடு பிரட்டினா ஒரே ஒரு எழுத்து தான் வல்லினமான எழுத்து படிச்சிக்கி. குர்ஆன்ல மொத்தமே ஏழே ஏழு எழுத்துக்கள் தான் நிற்கிது வல்லினமா உச்சரிக்கிறதுல. படிச்ச ம். ஒண்ணுக்கே இப்போ ஒன்று ரெண்டு ஐனை சொல்லிட்டீங்க ஜீமை சொல்லிட்டீங்க பெரிய சொல்லிட்டீங்க மூணு எழுத்து சொல்லிட்டீங்க ஆனா மூணுமே பிழை. இல்லைங்களா. வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய எழுத்து. வல்லினம் அடுத்த மீனிங் என்ன. தடிப்பா உச்சரிக்கிறது. வல்லினம் அடுத்த மீனிங் அது நாங்க தடிப்பா உச்சரிக்கிறது. அவ்வளோ வித்தியாசம். அதுக்கே மூணு ஆன்சர் வந்துட்டு நான் எப்படி பார்க்குறேன். நாங்க தஷ்பா எங்களுக்கு ஈக்கணும் அலிப்பை நாங்க எப்படி உச்சரிக்கிறோம். இது வல்லினமா மெல்லினமா. என்ன சவுண்ட். எப்படி போகுது சவுண்ட். இது எங்களுக்கு கிளியர் ஆகிக்கணும். ஐன் ஆ இப்படி தான் உச்சரிக்கணும். இது கீழ் நோக்கி போகுது. இது ஆண்டு வருது. இது மெல்லினம் தான். அலிஃப் இது ஆண்டு உச்சரிக்க முடியாது. ஆண்டு தான் உச்சரிக்கணும். வானத்தை நோக்கி போறல்ல. ஸோ இது சாஃப்டாக மெல்லினமாக நோமலாக உச்சரிக்கிறது தான். இப்படி எங்களுக்கு ஒவ்வொரு எழுத்தையும் கிளியர் ஆகிக்கணும் ஓதி முடிய போகல. அதுக்கு போற வந்து குழம்பு கொண்டு தான் அப்ப எனக்கு கிளாஸுக்கு வந்தேன். எனக்கு தான் கேட்கணும் இப்ப. அப்படிதானே. கஷ்பாக்கு விளங்குதா. இந்த எழுத்து அலிஃப்ன்னு உங்களுக்கு தெரியாதா. ஓ. கிளாஸுக்கு வரும்போது தெரியாதா. ம். இந்த எழுத்து அலிஃப்ன்னு சொல்லி கிளாஸுக்கு தெரியும். முழுக்கமா தெரியும் தெரியும் தெரியும். அவ தெரிஞ்சிட்டு திருப்பி கிளாஸுக்கு வந்த என்ன அர்த்தம். அலிஃப்னு தெரிஞ்ச எழுத்த எப்படி உச்சரிக்கிறேங்கிறதா நீங்க பழகுற முக்கியமான பார்ட். அது உங்களுக்கு கிளியர் ஆகணும். கிளியர் ஆகணும். ரெண்டாவது கிளிக் ஆகணும் கேட்குற நேரம் டக்குன்னு இது ஓகே வல்லினம். இது மெல்லினம் இது பாடமாக்குறல்ல இது எங்கட உச்சரிப்புல இப்போ அலிஃப. இப்போ சொன்னீங்களே இப்போ ஐன்னு சொல்லி உதாரணத்துக்கு ஐன் வல்லினம் என்று சொன்னா ஐன் எப்படி உச்சரிக்கணும். ஆண்டு மேலுக்கு உச்சரிக்கணும். அப்போ எங்கேயோ முரண் ஆகுதுன்னா நான் உச்சரிச்சு பலகினத்துக்கும் இப்ப கேட்டுக்கு பிறகு வல்லினம் என்று சொன்னதுக்கு பின்னால உச்சரிச்சு பார்த்தாலும் என்ன செய்யுது ரெண்டுக்கும். ரெண்டு மொண்டாகி அப்படியா. இல்ல. இல்ல அப்ப அந்த நேரம் எங்களுக்கு மண்டை படலண்டா எங்கிட்ட பிரச்சனை தான். டக்குன்னு பாடணுமா அது இப்ப ஐன் வராது என்று முடிவெடுத்துடணும். வாய்க்கு வர எழுத்தெல்லாம் ஐன் ஜீம். அப்ப ஜீமை பாருங்க ஜீம் எவ்வளவு பெரிய இப்பல ஜீம் எப்படி வரும். ஜேண்டு வருமா ஜாண்டு வருமா. ஜ. அஃப்வா ஜே என்று வருமா அஃப்வா ஜா என்று வருமா எப்படி வரும். அஃப்வாஜ. அப்ப எப்படி வல்லினமா உச்சரிக்கிறது. ஜேண்டா வல்லினமா உச்சரிக்கிறது அப்படியா. ஜேண்டு சொன்னா சவுண்ட் என்ன செய்யுது. மேல் நோக்கி போகுது அப்படியா. இல்ல. ஆ. எப்படி போகுது. கீழ் நோக்கி வர. கீழ் நோக்கி போகுது அது எப்படி வல்லினமா எழுத்த வரையிலும். கீழ் நோக்கி போறது அடிப்படையில பேசிக்கான விஷயங்கள்ல உண்டு. மெல்லினமான எழுத்துல முக்கியமான பண்பு. கீழ் நோக்கி சரிவாக போகும். அது மறக்கப்படாது. ஸ்வோ. ஆ. துவ. த. அப்ப தேவான்னு சொல்லி இப்ப தேண்டு எப்படி தேண்டு உச்சரிக்கலுமா இத. த எப்படி உச்சரிக்கணும். த அப்படியா. இல்ல. அப்ப ஒன்ன சீத்த தீனஷ்ட அப்படியா. ஓ. ஆ தேன் தான் உச்சரிக்கிறேனா. பாத்தீங்களா. நீங்க தேண்டு உச்சரிச்சா ஒரு தேண்டு சொன்னா சவுண்ட் வானது நோக்கியா போகுது. ம் ஏஷ்வா. ஒன்ன
தத்தி நஷ்ட என்றா சவுண்ட் வானத்தை நோக்கியா போகுது. இல்ல. எங்க போகுது? கீழ் நோக்கி போகுது. சரியா? கட்டாயம் பாடத்தை மீட்டணுமா? ஒரு பாடம் போனா போனதுதான், திருப்பி கிளாஸ்ல வராது. ஆனா அதுல பிராக்டிஸ் செய்யும். மௌத்தாக வரைக்கும் வரத்தான் செய்யும். எப்ப எல்லாம் கொரோனா பிறட்டுமோ அப்ப எல்லாம் பிராக்டிஸுக்கு தான் செய்யும். படிச்ச பாடம் முடிஞ்சு. பெரிய வேலை உண்டு. இயர் பெஸ்ட்டுக்கு போயிட்டு கட்டாயம் எந்த எழுத்து உங்களுக்கு டவுட் ஆகிக்கிறோ, எப்படி இப்ப தேவை எப்படி உச்சரிக்கிற எப்படி? வண்ணாசி தத்தி நஷ்ட, அந்த தேவை எப்படி உச்சரிக்கிறது? சொல்லுங்க பாப்போம். ஆ? ம். வண்ணாசி தத்தி நஷ்டல வார அந்த தே இப்ப நீ சொன்ன தே எப்படி உச்சரிக்கிறது? தேன்னு தான் உச்சரிக்கிற அப்படியா? இல்ல. அப்ப எப்படி படிக்கல? துவ. ஆ? துவ. த அப்பயும் தேன்ற சவுண்ட் எங்க போகுது? அதான் கேள்வி. நீங்க கீழ் நோக்கி. கீழ் நோக்கி அப்பலே கேட்பது. அப்ப வள்ளி நம்ம எழுத்தாது. இல்ல. இல்ல. பிரச்சனை இருக்குது உங்களோட உச்சரிப்புல. நீங்க உச்சரிப்பை மறந்ததால தான் இந்த தடுமாற்றம் உங்கள்ட்ட இருக்குது. ஆகவே நான்டே சொல்லித் தர மாட்டேன். எந்த எழுத்து வல்லினமான எழுத்துன்னு சொல்ல மாட்டேன். அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் என்று சொல்ல மாட்டேன். 8 எழுத்து தான் படிச்சிருக்கீங்க, 8ஐயும் போயிட்டு தேடுங்க. எந்த எழுத்து வல்லினமான எழுத்து, இது இப்படி உச்சரிக்கணும் நான் சொல்லி தந்திக்கிறனோ அந்த எழுத்தை எனக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து செல்லணும். இதுதான் நாங்க படிச்ச எழுத்து, இதுதான் வல்லினமான எழுத்துங்கிறத உங்களோட தேடலுக்கு பின்னால வாட்ஸ்அப்ல போடணுமா? ம். என்ன சொன்னது? வாட்ஸ்அப்ல போடணுமா? ம். ம்.